இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா எவனா ஒருத்தன் கேஸ் போடுவான், சார் அது வந்து எலெக்ஷன் ப்ரோபகண்டா படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிமா. உடனே வந்து திமுக தான் வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிபிஐ யார் கையில இருக்குது, அது திமுக கையில இருக்குது. உலகமே இவ்வளவுதாங்க, மொத்த உலகமே இவ்வளவுதான். திமுக டிவிகே அங்க சிபிஐன்னு ஒண்ணு இருக்குதா, இடின்னு ஒண்ணு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. கண் கலங்கி ஏன் சார் என் மேல பழி போட்டீங்க, ஏன் சார் என் மேல பழி போட்டீங்க, நண்பர்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் சார் என் மேல பழிய போட்டீங்க? உன் மேல யாரும் பழி போடல, முதலமைச்சர் பழியே போடவில்லை, இன்னொன்னு பேர கூட சொல்லல இல்லையா? அப்ப பழி போடுற வேலைகளை செய்தது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. எதுக்கு இன்னைக்கு அன்பில் மகேஷ் போய் பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுவாங்க, நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், அவர் நடிகர் கிடையாது, அரசியல்வாதி. ஆனா உங்க அண்ணன் நடிகர் தானே, சும்மா நடிப்புக்காக போக வேண்டியது தானே? ஆமா, இதுக்கு போனார்ல இந்த கள்ளசாராயத்தை. எனக்கு அடிபட்டு விஜய் அண்ணாவை பாக்குறதுக்கு போனேன். போற வழியில ஆக்சிடென்ட். அவங்க தான் கூட்டு போனாங்க, வண்டி முன்னாடியே கூட்டு போனாங்க. போற வழியில ஆக்சிடென்ட், அடிபட்டு கீழே வந்தாச்சு. ஒருத்தனுக்கு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு, இன்னொருத்தனுக்கு பிளட் கிளாட், இதுல தலையில மூளையில பிளட் கிளாட்டு. சாவு வருவதற்கு கூட வாய்ப்பு உள்ள பிரச்சனை இது. பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு உங்க வீட்லயே ஒரு பெண் பாதுகாப்பு இல்லாம இருக்குதே. கட்டின மனைவிங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு அவரு. ஆமா, அதுக்கும் அவங்க தனியா இப்போ ஒரு இது மனு. ஆமா, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தே 5 வருஷம் பேசாம இருக்குது. எவ்வளவு டார்ச்சர் இது. அதான் மென்டலா டார்ச்சர் பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிட்டு வேற இருக்கிறவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம வேற யாரோடையும் பேச பழக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒருத்தரை மட்டும் வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க. அவன் ஒருத்தர் இல்லைன்றாருங்க. 20 வருஷம் கூட வாழ்ந்தவங்க, அவங்க பிரச்சனைங்கிறது ஒருத்தர் இல்லைன்றாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பஞ்சாயத்தடா சமாளிக்கிறதுன்னு வடிவேல் சொல்ற மாதிரி இன்னைக்கே வந்து 2 பிரச்சனை. ஒன்று வந்து ஜனநாயகன் படத்துடைய ரிவ்யூ, 2வது வந்து சிபிஐ வந்து அவரை வர சொல்லியிருக்குது. முதல்ல இந்த ஜனநாயகனை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா அது ஜனவரிலேயே ரிலீஸ் ஆகும்னு டேட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தள்ளி வந்தது. இன்னைக்கு வந்து ரிவ்யூ கமிட்டி வந்து அந்த படத்தை பார்க்கறதா சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வந்து அந்த படத்தை பார்க்கல. என்ன நடக்குது? அதோட சேர்த்து இன்னொன்னும் பேசணும். பவன் கல்யாண் வந்து விஜயோட பேசிட்டு இருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை என்டிஏயோட வந்து பிஜேபியோட ஒரு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 60 தொகுதிகள் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி, இது இல்லாமல் சீட்டுகள் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இதை அதிகாரப்பூர்வமாக யாராவது அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அது யார் சொன்னாங்கன்னு நம்ம பேசலாம். தகவல்னு வருது. இல்லை, கட்சி ஆரம்பிச்சது வந்து எல்லாமே தகவல் தான் வரும். தகவல் வெற்றி கழகம். ஆமா, தகவல் வெற்றி கழகம் அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்றாங்க. பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது போல அதை நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி செய்யற மாதிரி தெரியுது. அதை இதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது விஜய் கையை முறுக்கி கூட்டணி கொண்டு வருவது போல ஒரு தோட்டம் இருக்கும். எப்படி இப்போ வந்து சிபிஐ படம் இது 2த்தையும் சேர்த்து வச்சு வேற வழி இல்லை, தளபதிக்கு வேற வழி இல்லை, வேற அதனால நாங்க வந்து கூட்டணிக்கு போயிட்டோங்கிற ஒரு கருத்து உருவாக்குவது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். அது வந்து பிஜேபியோட பி டீம் தான் டிவிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டாவை அவர் வந்து செய்கிறார். எதை பிரிக்கணும் அப்படின்றது ஸ்பாயிலர் அவர் இதுதான். ஆனால் அது மட்டுமே அவங்களுக்கு போதலைங்கிற மாதிரி தெரியுது. இப்போ விஜய் ஓட்டுகளை பிரித்தாலும் திமுக தான் வெற்றி பெற போகிறது என்பதான கருத்து கணிப்புகள் நிறையா வந்துருச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கு நீ கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். ஆனால் ஏற்றுப்பாங்களா? அதிமுக காரங்க ஏற்றுப்பாங்க, பிஜேபி காரங்க ஏற்றுப்பாங்க, டிவிக்கு காரங்க ஏற்றுப்பாங்க. டிவிக்கு காரங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாற்று திமுகனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, மாற்று இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ வந்து கொள்கை அடிப்படையில தான் வந்து ஒரு கூட்டணி இல்லை வந்து இல்லைங்க எலெக்ஷனுக்காக நாங்கள் கூட்டணி வச்சோம். இப்போ பிஜேபியும் அதிமுகவும் வச்சுக்கிறத சொல்றாங்கல்ல, இது எலெக்ஷனுக்காக மட்டும்தான், மற்றபடி அவங்களோட இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து கொள்கைன்னு என்னன்னு தெரியணும்ல. இப்போ நம்ம பிஜேபி கூட போராடினா கூட அவங்க இதுக்கெல்லாம் எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியணும். ஆனால் இவர் பேசினது அதிகபட்சம் ஒரு 10 லைன் பிஜேபி பற்றி பேசியிருப்பாரு. அவ்வளோலாம் பேசல. சரி, ஒரு 4 லைன் வச்சு ஒரு 4 லைன். அந்த 4 லைன்ல வந்து இவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நமக்கு தெரியல.
இப்போ இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஒன்றும் இருக்க போதில்ல பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது. ஆனா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம், அதாவது இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகல, அவரே தான் சொன்னாரு அழுத்தம் கொடுக்க பாக்குறாங்க அப்படின்னு. அழுத்தத்துக்கு எல்லாம் பயப்படுற மூஞ்சி மாதிரியா தெரியுதுன்னு சொன்னாரு. என்கிட்ட இதெல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா வேற பேசினாரு. இப்போ அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை நாளைக்கு வந்தே அவனு வேற சொல்லிட்டாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா ஆமா, நீ வந்து இப்ப இது வரைக்கும் நீ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாட்சி விசாரணை என்பது போலதான் அவரை வந்து கூட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து இணைப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. A1 குற்றவாளியாக கூட மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இவர்கிட்ட நடந்த அந்த விசாரணையின் வழியிலே அவங்க வந்து அதை செய்ய முடியும். இன்னொன்று, நீ களத்தில் போய் விசாரிச்சாலே தெரியும், விஜய் தாமதமாக வந்தது, அவர்கள் கட்சி பொறுப்பில்லாமல் நடந்தது, அவங்க எந்த ஏற்பாடும் செய்யாமல் இருந்தது, தண்ணி கூட கொடுக்காம இருந்தது, வெயிலில் காய விட்டது, இன்னும் அனைத்து குற்றத்திற்கும் சூத்திரதாரி விஜய் தான். அவருடைய அலட்சியம், தன்னுடைய ரசிகர்கள் பற்றின வந்து ஒரு மட்டமான பார்வை, அவங்க வந்து ஆடு மாடு பண்ணி இதெல்லாம் வெயிலில் போட்டு விற்பனைக்கு வைக்கிறது மாதிரி அவர் வந்து அவங்களை நடத்தின விதம், இது எல்லாமே அவர் தான் குற்றவாளிங்கிறது நிறுவனம் ஆயிரும். நிறுவனம் இல்லைன்னாலும் கூட சேர்த்துப்பாங்க. பவன் கல்யாண் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த தலைவரும் இல்லை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. விஜய் கிட்ட பேசுற அளவுக்கு யாருக்கும் இங்க தகுதி இல்லை. அதனால பவன் கல்யாண் அங்க இருந்து பேச வைக்கிறாங்க. பேசினதும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சிலர் பேசுறாங்க, அது பாஜக இருந்தே பேசுறாங்க. இப்போ வந்து என்ன டவுட் வருதுன்னா, பாஜகவே எதிர்க்கிறார் விஜய். எனக்கு வந்து பாஜக வந்து எதிரி, கொள்கை எதிரி, எதிர்க்கலாம் இல்ல, கொள்கை எதிரின்னு சொல்லி இருக்கிறார். அது எழுதி வச்சிருக்குது, தண்ணியில எழுதி வச்சிருக்குது கொள்கை எதிரி. ஆனா பேர் சொல்ல மாட்டாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு, கொள்கை எதிரி. இப்ப அந்த கொள்கை எதிரியோட எப்படி கூட்டணி வைப்பாரு? அதுக்கான ஏன்னா ஒரு சோசனை இப்போ வந்து அதிமுக வைக்குதுன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. அதிமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக நாங்க யாரோடையும் கூட்டணி வைப்போம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எப்படி வைப்பீங்க? ஏன் நாங்க அவருக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது. விஜய்க்கு அவங்க வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடியில இருந்து பயங்கர நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு நிர்வாகம் தெரியல, ஒழுங்கு தெரியல, அப்படிலாம் தாண்டி தனி மனித ஒழுக்கமே இல்லை. ஒரு குடும்பத்துக்கு கூட ஒரு மனுஷன் பொறுப்பா இல்லையே. ஆமா, அந்த சர்ச்சையும் வேற போய். ஆமா, ஒய்ஃபும் வழக்கு போட்டுக்கிறாங்க. சரி, அது பர்சனல். நீ 2 நாள்ல வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்து நீ மீட்டிங் வர, எப்படி சும்மா வரல, எப்படி வரப்பல கல்யாணத்துக்கு வர்றது கூட பிரச்சனை இல்லைங்க. மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு சேலையில வரீங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்கன்னும் போது யாரா இருந்தாலும் கடுப்பா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. உன் மனைவி உன் கூட 25 வருஷம் வாழ்ந்துருக்கிறா, 2 பிள்ளைக்கு தகப்பண்ணி, உனக்கு உண்மையா இருந்திருக்கிறாளா இல்லையா, நேர்மையா இருந்திருக்கிறாளா இல்லையா? அப்ப அவளை நீ ஏமாத்துற. சரி, அது பர்சனல். நீங்க ஒன்ன அதை பேசாதீங்க பர்சனல். சரி, உண்மையா அது பர்சனல் தான், அது பேசணும்னு அவசியம் இல்லை. சரிதான். அப்படின்னா நீ அதை விட்டுற வேண்டியது தானே. அவளை பழி வாங்குறதுக்குன்னு ஒரு ஜோடியா வந்து நீங்க வந்து யூனிஃபார்மோட வரீங்க, கணவன் மனைவி மாதிரி வரீங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு சரியோட வந்து வரீங்க அப்படின்னா அது அவங்களை கடுப்பேத்துறது தானே. இல்ல, அப்படி வந்து போறது கூட பிரச்சனை இல்லை. அது ஏதோ ஒரு இது யதார்த்தமா நடந்ததுன்னு வச்சுன்னா கூட, இப்போ சமீபத்துல யதார்த்தமா யாரும் யூனிஃபார்ம்ல வர முடியாதுங்க. ஒரே கலர்ல கூட வரலாம், ஒரே மெட்டீரியலோட வர முடியாது. இல்ல, முந்தின நாள் பேசும்போது கூட அவர் நடத்தின அந்த கூட்டத்துல பேசும்போது சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசுறேன். அதாவது ரசிகர்கள் ஹர்ட் ஆகுறது அவர் ஹர்ட் ஆகுது, ஆனா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹர்ட் ஆகுறது, சங்கீதா ஹர்ட் ஆகுறது அவங்க அதுல மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுலயே ஒரு இது இருக்கு. இப்ப அந்த அவங்க ஃபைல் பண்ணதை எப்படி வெளியில வந்துச்சு அது அத நீங்க யோசிச்சு பாருங்க. அது வெளியே வந்துச்சு, திமுக ஒரு தீய சக்தி, திமுக தான் வெளியேற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் இல்லை. ஆனா நமக்கு ஒண்ணு தெளிவா தெரியுது. ஒரு லைன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நயினார் நாகேந்திரன் முதல்ல திரிஷாவை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்னார். ஆமா, சரியா? ஆமா, சொன்னாரு. அது கொஞ்ச நாள்ல அவங்களுடைய வழக்கு அந்த பேப்பர் வந்து வெளியே வருது. அப்ப யார் ரிலீஸ் பண்ணிருப்பாரு? பாஜக தான் பண்ணிருக்கணும். யாருக்கு அக்சஸ் இருக்குது நீதிமன்றத்துல? யாருக்கு அக்சஸ் இருக்குது? ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். யாருக்கு கட்டுப்படுவாங்க? அங்கதான் கட்டுப்படுவாங்க. சரி, அப்படின்னாலும் சரி, அது லீக் ஆயிடுச்சு. லீக் பண்ணிட்டாங்கல்ல, லீக் பண்ணிட்டு அவங்க கமுக்கமா இருக்கிறாங்க. நீங்க யாரை திட்டிட்டு இருக்கிறீங்க? திமுகவை திட்டிட்டு இருக்கிறீங்க, தீய சக்திட்டு. சரி, அது வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகாது அதை வந்து பொறுப்பா பேசணும்ல. ஒருத்தர் இல்லைன்றாருங்க. ஆமா, அந்த வார்த்தை தான் வந்து ஆமா 20 வருஷத்துக்கு மேல என்ன மாதிரி மனநிலையில அவர் இருக்கிறாருன்றது வந்து. ஆமா, அவங்க டிவிகேல இருந்து ஒரு பொண்ணு ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு அவங்க இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க.
அவங்க எங்க நீங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு உங்க வீட்லயே ஒரு பெண் பாதுகாப்பு இல்லாம இருக்குதே. கட்டின மனைவிங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு அவரு. ஆமா, அதுக்கும் அவங்க தனியா இப்போ ஒரு இது மனு ஆமா, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தே 5 வருஷம் பேசாம இருக்கிறது எவ்வளவு டார்ச்சர் இது. அதான் மென்டலா டார்ச்சர் பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிட்டு வேற வெளியில இருக்கிறவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேற யாரோடையும் பேச பழக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒருத்தரை மட்டும் வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. பேச பழக கூட கூட யாரும் இருக்கக்கூடாது, உதவிக்கு கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சைக்கோன்னு சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா அப்படிதான் சொல்லலாம், வேற எப்படி சொல்றது? எங்க சீமான் வீட்டுலங்க ஒரு சாதாரண ஒரு பிச்சை எடுத்து வாழ்றேன்றார், 17 பேர் வேலை செய்யறாங்க. பிச்சை எடுத்து 17 பேருக்கு வேலை கொடுக்குறாருங்க அவரு. ஆமா, நீ கேரியரோட உச்சத்துல இருக்கிற, வீட்டுல ஒருத்தருக்கு மேல ஆள் இல்ல, எதனால அவங்கள டார்ச்சர் பண்ணணும்? அதானே அவங்க கூட பழகணும். சொல்றாங்க கார் சாவி எடுத்து வச்சுக்குவாராம், வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. வெளியே எங்க போயிட போறாங்க? வீட்டுல இருக்கிற காசாவை எடுத்துப்ப நீ. ஆனா வெளியில இருக்கிற பெண்கள் வந்து எங்க வேணாலும் பஸ்ல ஏறி ஃப்ரீயா போலாம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளில விட மாட்டேன். ஆமா, இது எல்லாமே முரணாக பேச பையங்க. இவருக்கு சொத்து அவ்வளவு சொத்து இருக்குது, கேரியரோட உச்சத்துல இருக்கிறார், ஏகப்பட்ட சொத்து இருக்குது. பையன் வலசரவாக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறான். அந்த பையன் படம் டைரக்ஷன் பண்றதுக்கு யார் உதவி செஞ்சா? அஜித் உதவி செஞ்சிருக்கிறா. அப்படி நடிகர் அஜித், நடிகர் சூர்யா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அப்படி விஜய் என்ன பண்ணாரு? அவர் நினைச்சா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் கேரியரோட ஒரு படமா அவங்க அப்பா அவருக்கு பண்ண மாதிரி லைன்னா படமா தூக்கிட்டு ஒரு படம் எடுக்கலாங்க. இல்லைங்க, இவர் எஸ்.எஸ். இவர் கண்டினியூஸா எடுத்தார்ல, ஃபெயிலியர் ஆனாலும் கண்டினியூஸா அவரே எடுத்து நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு கடைசியில விஜயகாந்த் தானே பையனை வளர்த்து விடணுங்கிறதுக்காக அவருடைய அப்பா அவ்வளவு மெனக்கெட்டுக்கிறாருல்ல. அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டு பண்ணாருங்க. இவர்கிட்ட இருந்து கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சோட இல்லைங்க, அவர் எல்லாமே லாஸ் ஆகிங்க. அவர் எல்லாமே லாஸ் ஆகி கடைசி நேரத்துலதான் அவர் என்ன பண்றாரு, எல்லார்ட்டையும் உதவி கேட்கிறாரு, பெரிய பெரிய நடிகர் எல்லாம் உதவி கேட்கிறாரு. கடைசியா விஜயகாந்த் கேட்கிறாரு. விஜயகாந்த் சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்தா அந்த படத்துல நடிச்சு கொடுத்தா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவரு இருக்கிறதுல எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வளர்த்து விட்டாரு. நீ உங்க பையனுக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ணலன்னா எப்படி? அவன் தன்னந்தனியா போராடிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு தனியா வெளியே ஹாஸ்டல்ல தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. மொத்த குடும்பமே செதறி கிடக்குதுங்க. ஒரு தகப்பன், நல்ல தகப்பன் என்ன பண்ணுவான்? குடும்பத்துக்கு பொறுப்பா இருப்பான், பிள்ளைகளுக்கு பொறுப்பா இருப்பான்ல. ஒரு குடும்பத்தையே ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியல உனக்கு. ஒருத்தருடைய நிர்வாக திறமைங்கிறதுங்க பல வகையில வெளிப்படும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க, ஒரு வியாபாரத்தை பண்றாங்கன்னா வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க, ஒரு சங்கத்துல இருக்காங்கன்னா சங்கத்துல நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்படி பல வகையில இருக்குது நிர்வாகம்ன்றது. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீ எந்த சங்கத்திலையும் பொறுப்படுத்திக்கிட்டதும் கிடையாது. நீங்க நடிகர் சங்கம் இருக்குது, அதுல ஏதாவது தலையிட்டு இருக்கல? அவர் மிஞ்சி போனா உணவுறதும் போராட்டம் எதனா பண்ணா ஒரு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போறதோட சரி. அவங்க அதுலயும் எப்படின்னா பொதுவான நிகழ்ச்சின்னு வர்றது. ஆமா, ஈழத்தமிழர்களுக்காக 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போயிருந்தாரு. பாவம் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போயிருந்தாரு. இவ்வளவுதான் அவரு. சோ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதுலயுமே உனக்கு அக்கறை கிடையாது, எதுலயுமே ஈடுபாடு கிடையாது, எதுலயுமே பொறுப்பு கிடையாது, யார் மேலேயும் உனக்கு அக்கறை கிடையாது. ஆனா நடிப்பு நடிப்பு நடிப்பு. இப்போ இந்த ஜனங்க இருக்கிறாங்களே, இவரை நம்புற ஜனங்க எதை பாக்குறாங்க தெரியுமா? இவர் நடிப்பை மட்டும் தான் பாக்குறாங்க. ஆமா, இவங்க நம்புறது சினிமா விஜய. நிஜ விஜய் இதுக்கு தலையில இருக்கிறார். ஆனா அதையும் அவங்க ஏத்துக்கு மறுக்கிறாங்கல்ல. அவங்க நிஜத்தை இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த சங்கீத விவகாரம் வெளியே வந்ததுக்கு பிறகு, திரிஷா விவகாரம் வெளியே வந்ததுக்கு பிறகு சமூக ஊடகங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்குது இல்லைங்க. பொதுவா மனசாட்சி உள்ளவங்க அந்த விஷயத்தை கேட்கும் போது மனசு மாறதான் செய்யும். விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோணும். ஆனா அதுலயும் இருக்கிறாங்கல்ல, அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு ஒரு சிலர். குப்பை பொறுக்கிறவங்க கூட 3 பொண்டாட்டி வச்சுக்கிறாருன்னா அவன் விஜய் என்ன நிலைமையில வச்சு பேசுறாங்கன்னு தெரியல. யாரோட கம்பேர் பண்றாங்க தெரியல. ஆனா அவங்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் எப்படின்னா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே மிஞ்சி போனா என்ன பண்ணாங்கன்னா, திமுக உடனே கலைஞர் கிட்ட வந்துடுறது. கலைஞர் 3 பொண்டாட்டி அங்க சரிங்க, அவர் கட்டிக்கிட்டாருல்ல, கட்டிட்டு 3 குடும்பத்தை நடத்தினாருல்ல. ஆமா, நடத்திட்டு போ, நீ நடத்து. உன்னை யாரு கேட்க போற? இப்போ 3 கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படித்தானே? முதல் மனைவியோட சம்மதத்தோட நீ 2வது திருமணம் பண்ணிக்கலாம், முதல் 2 மனைவி சம்மதத்தோட நீ 3வது திருமணம் பண்ணிக்கலாம் தானே? ஆமா, சம்மதத்தோட பண்ணிக்கோ. சம்மதம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடுன்ற.
இப்போ டைவர்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாங்க. இல்ல அவர் இமேஜ் பாதிக்கப்படுன்றதுனால அப்போ உன்னுடைய இமேஜுக்காக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற இதானே. இப்போ இது பர்சனலா? இல்ல இது வந்து எப்படி சொல்றது, மத்தவங்களுக்கு எப்படி பேசணுமோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் பேசியா. இது இது தனி பிரச்சனை இல்லை. டைவர்ஸ் கேட்குற வரைக்கும் தனி பிரச்சனைங்க. டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அப்போ உன் கேரக்டர் அதை காட்டுது இல்லை. உன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரு? உன் இமேஜுக்காக நீ என்ன வேணா செய்வ அப்படித்தானே சொல்லுது அது. ஆமா, அவன் ஒருத்தர் இல்லைன்றாருங்க. 20 வருஷம் கூட வாழ்ந்தவங்க அவங்க பிரச்சனைங்கிறது ஒருத்தர் இல்லைன்றாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு அந்த மாதிரி மனநிலை வரதுக்கு காரணமே இவரை சுத்தி இருக்கிற இந்த ஜனக்கூட்டம் தான் நான் நினைக்கிறேன். அவர் என்ன வேணா பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம பிரைஸ் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கிறதுனால கொஞ்ச நாள்ல அதுதான் மாறிடும், நார்மலைஸ் ஆயிடும். நானு பப்ளிக் ஒப்பீனியன் போயிருந்தேன், மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக போயிருந்தேன். சில பகுதி அது வரும்போது நம்ம அதை பேசலாம். அப்போ போயிருக்கும்போது பலரையும் சந்திச்சு பேசுறோம். அதுல டிவிக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த விஷயத்தை கேட்டுருவாங்களோன்னு பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. சொல்ல முடியாது. நான் நார்மலா வந்து ஒருத்தர் அவங்க வீட்டுல இப்ப எல்லாரும் வந்து நான் எல்லார் வீட்லயும் ஒருத்தன் நீங்க அப்படி இப்படின்னு ஏன்னா இவங்களாம் வெறியரெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து விஜயாவே வாழுறாங்க. சில ஹேர் கட்டு ட்ரெஸ்ஸிங் கூட பாத்தீங்கன்னா விஜயாவே வாழ்வாங்க. கூப்பிட்டா கூட நான் அப்படின்னாட்டு ஒரு மாதிரி விஜய் மாதிரியே திரும்புவாங்க. சில அந்த மாதிரி வாழறவங்கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டாரு பேச அடிக்கும் போது அவங்களாம் என்ன முட்டு கொடுக்க முடியும். நீங்க ஊடகமா ஐயோ நான் பேச மாட்டேன் பயப்படுறாங்க. இங்க இந்த கேள்வியை கேட்டுருவாங்களோ. தனியா பேசும்போது கூட பாஸ் அது பர்சனல் அப்படிங்கிறான். சரிப்பா அது பர்சனலு. டைவர்ஸ் கேட்கறது, டைவர்ஸ் கொடுக்கறது, பிரிஞ்சு போறது, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் பர்சனல். இன்னொருத்தி வச்சுக்கிறது கூட பர்சனல்னு வச்சுக்குவோம். கேட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் 5 வருஷம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமா, அப்ப இது என்னன்னு கேக்குறேன். ஸோ இது மொத்தமா அவரை டேமேஜ் பண்ணிருச்சு. இப்போ என்னன்னா தனியானா தோத்து போய்விடுவோம் என்பது ஒரு நல்லா தெரியுது. அப்ப இவங்க இது வரைக்கும் என்ன அப்படின்னா சினிமாவை வச்சு ஒரு வசூல் பண்ணியாச்சு. இது ஆடியோ லான்ச்னு சொல்லி ஒரு வசூல் பண்ணியாச்சு. அது ஒரு 300 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் அப்படின்னு இப்ப அது 100 ரூபா கொடுத்து ஃபார்ம் ஆயிட்டு போனாங்க. ரிட்டர்ன் கொடுத்தாங்களா இல்லையானே தெரியல. ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரிட்டர்ன் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 1 லட்சம் வந்திருக்குதுன்னு வச்சுப்போம். 1 லட்சம் போயிருச்சு, 1 லட்சம் திரும்பி வந்துருச்சுன்னு கூட வச்சுக்குவோம். வாங்கும்போது 100 ரூபாய், திருப்பி கொடுக்கும்போது 10,000 ரூபாய் எல்லாருக்குமே போகுது. ஆமா, அப்ளிகேஷன் மட்டும் வாங்குறதுக்கு 100 ரூபாய் தான். நீ அதை அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணாம கூட போகலாம். ஆனா அப்ளை பண்ணுவதற்கு 10,000 ரூபாய். நீ கணக்கு பண்ணி பாருங்க. 1 லட்சம் இன்ட்டு 10,000 எவ்வளோ? 100 கோடி. எத்தனை பேருக்கு சீட் கொடுப்பீங்க? 200 தர முடியும். இப்போ கூட்டணி போயிட்டா மிஞ்சி போனா ஒரு 60 பேர் 50 பேர் தான் கொடுக்க முடியும். சரியா? இப்போ அதை வச்சு 100 கோடியை வசூல் பண்ணியாச்சு. படம் ரிலீஸ் ஆச்சா? ஆகல. எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாச்சா? இல்ல. தனியா நிக்க போறீங்களா? தெரியல. கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆமா. இப்ப நீங்க வெளியே இருப்பீங்களா எலெக்ஷன் டைம்ல? அதுவும் திகார் ஜெயில இருப்பீங்களா? அதுவும் தெரியல. ஜனநாயகன் படம் தான் அது ரிலீஸ் ஆகி தொலையுமா? இல்லையா, ஒருவேளை வந்து எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்றாங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டாரு. அதேதான். அவரு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாரு, ஒரு வச்சிருந்தாரு. அப்போ நம்மளும் எம்ஜிஆர் தானே. அப்போ நம்மளும் ஒரு மனைவி, ஒரு துணைவி. நிஜமா அவங்க ரசிகர்கள் இதை பேசுறாங்க. அது பேசுறாங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி தலைவர் வந்து திகார் ஜெயில படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு நம்பிக்கல. இல்ல அப்படிதான் உள்ள போவோம். அப்படிதான் அனுதாபத்துல வாண்டடா நம்ம உள்ள போய் வண்டியில ஏறுவோம் அப்படின்ற மாதிரி எதனா பண்றாரா? ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த இளம் வயது பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, விவரம் இல்லாம விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் ஆதரிக்கல, தெரியுமா? அது உண்மைதான். ஆமா, மிடில் ஏஜ்ல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் பாதிக்கு மேல யோசிக்கிறாங்க. நான் விஜய் ரசிக்கிறேன், ஆனா விஜய் ஓட்டு போடுவதற்கு தகுந்தாப்புல இது வரைக்கும் நடந்துகிட்டதே இல்லை அப்படின்றாங்க. இன்னொன்னு, ஒரு 10 வருஷம் வேலை செய்யட்டுமே, களத்துல வேலை செய்யட்டும், அனுபவம் வரட்டும், கட்சிக்கு அனுபவம் வரட்டும். அனுபவம் இல்லாம நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறது ஒரு நபர்கிட்ட கொடுக்கலங்க, ஒரு கட்சிக்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த கட்சி மொத்தமா அந்த நாட்டை ஆளும். எந்த அளவுக்கு? ஒரு பைக்ல போறவங்க கூட போலீஸ் போய் இடிப்பான். ஏய் நான் டிவிகே காரன்டா, நான் ஆட்சியில் இருக்கிறேன், எங்க தளபதி ஆட்சியில் இருக்கிற, தொட்டு பாடுறான்னு வம்பிழுப்பான். ஆமா, அதிகாரிகிட்ட போய் வம்பிழுப்பான். யாரையும் வேலை செய்யாம தடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவங்க இப்பயே அதான பண்றானு, அடுத்த உள்ள விடுறான், கடிக்கிறானு, எல்லாமே பண்றானுங்க. அவனுக்கு இதுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா அவ்வளோ. அதான் கேட்கறேன், அது டிசிப்ளின் உள்ள கூட்டமா? இல்ல. நீங்க ஒரு உத்தரவுக்கு கீழே கட்டுப்படணுங்க.
அப்படி கட்டுப்படும் போது தான் அது வந்து ஒரு நிர்வாகம். இவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இப்ப இந்த கும்பல் கையில அந்த அதிகாரம் கிடைச்சதுன்னா இந்த யாரையாவது அரசு ஊழியர்கள் வேலை செய்ய விடுவாங்களா? யாரும் செய்ய விட மாட்டாங்க. அப்ப இந்த 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 விஷயம் வந்து மக்களுக்கு புரியுது. அவங்க நான் பலர்கிட்ட பேசும்போது கூட நான் பெண்கள்கிட்ட சொல்லியே கேட்டுக்கிறேன். இந்த வீடியோலாம் சில நாட்கள்ல வரும், சொல்லியே கேட்டுக்கிறேன். என்னங்க பெண்கள்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது சிலர் புரிதல் இல்லாதவங்க அப்படி இருப்பாங்க. முதல்ல அனுபவம் வேணும்னு சொல்றாங்க. அனுபவம் வேணும், அரசியல் புரிதல் வேணும். இன்னொன்னு இவங்களுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்களே, நாங்க பலன் பெற்றுட்டு இருக்கிறோமேன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப விஜய் சில அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்கிறாரு, அது ஏற்கனவே இருக்குதுன்றாங்க. அது ஒண்ணு இருக்கிறது. இப்ப ஸ்டாலினே அடுத்தது வந்து தேர்தல் அறிக்கை வரும்போது இந்த 1000 2000 ரூபாய் தரணும், 2000 2500 ஏத்ததான் போறாரு. இல்ல 2000 சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் மாறினா பொங்கலுக்கு கூட மாத்திடலாம். இல்ல அவர் பதவியா இருக்கும் போது 2000 சொன்னேன், அது 2500 ரூபாய் தரேன்னு சொல்லலாம், இல்ல 3000 ரூபாய் தரேன்னு சொல்லலாம். ஆமா, எது வேணாலும் மாறலாம். ஆமா, இன்னும் அவங்க அறிக்கை வரப்போகுது, அதனால அதெல்லாம் செஞ்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஒண்ணு நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளதை நம்ம ஆதரிக்கணும். இன்னொன்னு மொத்தமா இப்படியே கொடுத்துட்டே நிர்வாகமே நடத்த முடியாது. ஆமா இல்லையா? அப்ப அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னார்ல, சூப்பர் 6 அந்த 6 சிலிண்டர் ஆக்சுவலா ஒரு குடும்பத்துல அதிகபட்சம் அவ்வளவுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். மிஞ்சி போனா 1-2 எக்ஸ்ட்ரா வாங்க போறோம். அன்னபூரணி திட்டம் அது இதுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கான திட்டம்னு அதை ஏன் அறிவிக்கிறேன்னு கேக்குறேன். என் ஆம்பளைங்க எல்லாம் சமையல் பண்ண மாட்டாங்களா? ஆமா, அது ஒரு கேள்வி. பெரும்பாலும் ஆண்கள் தான் சமைச்சு. அது என்ன பெண்களுக்கான திட்டம்? அது ஒரு குடும்பத்துக்கு தரேன்னு சொல்லு, இல்லையா? அது அன்னபூரணி, அந்த பேருக்கு கூட வந்து மகளிர் எங்க தான் புடிச்சிட்டு வந்து இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட எவனோ இதை பேசிட்டு சுத்திட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஒண்ணு அவர் என்னன்னா மொத்தமா டவுன் ஆயிருச்சு. அப்ப எதை செஞ்சு மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து ஓட்டுகளை வாங்கிடணும், சேலஞ்ச் பண்ணிடணும்னு முயற்சி பண்றாரு. அதுக்கும் பிஜேபி செக் வைத்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணது வரைக்கும் அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அதான் பிஜேபி பண்ணோம். ஆமா, எப்பவுமே அதான் பண்ணுவாங்க. இப்போ வழக்குலையும் சிக்கியிருக்கிறார். இன்னும் நாளைக்கு விசாரணைக்கு போன பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. ஜனநாயகன் படத்தை பாக்குறேன்னு இன்னைக்கு வந்தவங்க மூக்குல கொஞ்சம் சளி இருக்குது, காதல கொய்யின்னு சத்தம் கேக்குது, லீவு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் லீவ் ப்ளீஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. படத்தை பார்க்கலங்க, படம். ஆனா அது எப்படி புரிஞ்சுக்குது? இப்ப அவங்க வந்து இன்னத்துக்கு ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. படம் பார்க்க போயிட்டாங்க. சொன்னாரு, நீ ஒரு விஷயத்த எப்படி சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. யாரை பார்த்தா காரியம் நடக்குமோ பார்த்து காரியத்தை முடிச்சிடணும். சொல்யூஷன் தான் முக்கியம். இது அவர் காவிரி பிரச்சனைகள் சொல்றாரு. சரிதான், உன் படம் ஜனநாயகன்னு ஒண்ணு எடுத்திய, அது ரிலீஸ் ஆகாம இருக்குத, உங்களுக்கு தான் சொல்யூஷன் தெரியுமே, யாரை பார்த்தா காரியம் நடக்குன்னு தெரியுமே, பார்த்து காரியத்தை முடிக்க வேண்டியது தானே. அதை முடிக்க தெரியல. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண தெரியலங்க. ஒரு பிரச்சனை வந்தா வீட்டுல போய் உட்காந்துக்கிற, அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முக்கியம் இல்லைங்க. இப்ப படம் பார்க்கல, அதை பத்தி எதனா ஒண்ணு சொல்லல, இது வேணும்னே நடந்த மாதிரி இருக்கு, கேஸே போட்டு தேவையில்லைங்க. அதுக்கு படத்துக்கு ரெவியூ கமிட்டிக்கு போயிருந்தேன்னா பராசக்தியும் அந்த பிரச்சனை வந்துச்சு. அவங்க ரெவியூ கமிட்டிக்கு போனாங்க, அவங்க சில கட்ஸ் சொன்னாங்க, சீன்ஸ் மாத்த சொன்னாங்க. இவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. தெரியும் அவங்க நம்மளுடைய எதிரி என்ன வேணா செய்யலாம், இல்லையா? அது ரெட் ஜெயண்ட் தயாரிப்பு அப்படின்னா என்ன வேணா செய்வாங்க, நஷ்டப்படுத்துறது என்ன வேணா செய்வாங்க. எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கேற்ப அதை மாத்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப இன்னும் மூர்க்கமா இருந்தது, அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அதை பண்ண வேண்டியது தானே. எடுத்தோன்னு நாங்க கோர்ட்டுக்கு தான் போவோம். கோர்ட்டுக்கு தான் போவோம். எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆள் இருக்குது. போயிட்டு கடைசியில அது எங்களுக்கு பராசரன் குடும்பத்துல இருந்து ஆள் இருக்குது அப்படின்னு போனீங்க. அவ்வளவுதான். அதை அந்த கேஸ்ன்றதுனால அது இழுத்தாச்சு. 7 நாள்ல வந்து ரெவியூ கமிட்டிக்கு போயிருந்தா 7 நாள்ல படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாம், கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது ரிலீஸ் டேட் அப்புறம் கூட நீ முடிவு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம். மற்றபடி அது ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். மாசத்துல பண்ணிருக்கலாம். ஜனவரியில ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அடுத்த காலத்துல எப்படி இருந்தாலும் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, எலெக்ஷனுக்கு படம் ரிலீஸ் பண்ணுவோம். ஜனவரி போயிருச்சு, பிப்ரவரி போயிருச்சு, மார்ச் போயிருச்சு. இல்ல இப்போ மார்ச்ல உட்காந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல உட்காந்துட்டு நீங்க கேஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்ப எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா எவனா ஒருத்தன் கேஸ் போடுவான், சார் அது வந்து எலெக்ஷன் ப்ரோபகண்டா படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிமா. உடனே வந்து திமுக தான் வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிபிஐ யார் கையில இருக்குது? அது திமுக கையில இருக்குது. உங்க உலகமே இவ்வளவுதாங்க, மொத்த உலகமே இவ்வளவுதான். திமுக டிவிகே, அங்க சிபிஐன்னு ஒண்ணு இருக்குதா, இடின்னு ஒண்ணு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது, தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருக்குது.
ஆமா இருக்கு. ஒரு தடவை எனக்கு இவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னு நினைச்சேன். அவர் வந்து இப்போ உள்ளூர் தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, அவங்ககிட்ட எல்லாம் புகார் கொடுத்தாங்க. அவங்க உள்ளூர் இப்ப தமிழ்நாடு தேர்தல் கமிஷனுங்கிறது உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது. அவங்களெல்லாம் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களை வந்து கூப்பிடவே இல்லை, கருத்தே கேட்கல. பிஎல்ஐ மீட்டிங் போடுவாங்க தெரியும் இல்லையா, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை தான் கூப்பிடுவாங்க. ஆமா அவங்களும் இப்பதான் ஆரம்பிச்ச. நீ வெறும் பதிவு போட்ட கட்சி மட்டும் அவ்வளவுதான். நீ எலெக்ஷன்ல நிக்கல, எலெக்ஷன்ல நின்று அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெறணும். உனக்கு அது தெரியல, சரி அது கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். நீ வந்து லோக்கல்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து புகார் கடிதம் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. யாரு இவரு? விஜய் வந்து தலைவர், அவருக்கு கீழே வந்து பெரிய அறிவாளி ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், எல்லாம் அந்த படித்த புலிகள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு யாருக்கிட்ட புகார் கொடுக்கணும்னு கூட தெரியல. இது அவதூறு பரப்புறதுலயும் பொய் இது சொல்றதுலயும் வந்து டாக்டர் வாங்குறது நிர்மல்குமார் அதுக்குன்னே படைக்கப்பட்ட உயிரினம். அதுக்குன்னே படைக்கப்பட்ட உயிரினம். அவரு கூட மொத்தமாவே நீங்க உங்களை பாத்தீங்கன்னா எப்படி அவதூறு பண்ணலாம், காதை பத்தி எப்படி சொல்லலாம், வாயை எப்படி யாராவது கள்ள தொடர்பை பத்தி பேசலாமா, இப்படியே சிந்திக்கிற ஒரு ஆளு அவரு. பாருங்க, அந்த பிஜேபில இருந்து அவரை கூட்டு கொண்டு வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் உங்களை பார்த்து அம்பேத்கர் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாராம். அவரும் அதை அம்பேத்கர்னு நம்பிக்கிட்டு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறாரு. வக்கீல் தான், நானும் வக்கீல் தான், சட்டம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி முடிய அதே மாதிரி கோட் போடுது. நானும் அம்பேத்கர். அவர் ஒரு படத்துல அம்பேத்கர் நடிச்சிருக்காரு. சந்திரபோஸா நடிச்சிருக்காரு, சுபாஷ் சந்திரபோஸா நடிச்சிருக்காரு. அவர் அந்த கெட்டப்லயே சுத்துறதுனால அவரு இப்ப கூட அவர் மீச இல்லைன்னு அம்பேத்கர் நினைச்சிருக்காரு. ஐயா மூளை இருக்கணும், மூளை இல்ல அப்படின்னா அம்பேத்கர் எல்லாம் சேர்த்துக்க முடியாது. என்ன இப்படி ஒரு கும்பல் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க நாட்டை ஆள போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்றாங்க. அங்க சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. இல்ல நாளைக்கு தெரிஞ்சிடும் கூப்பிட்டாங்கன்றது. நாளைக்கு காலையில நீ போவ, சாயந்தரம் வருவியா தெரியல. அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா சரி போ அப்படின்னு சொல்ல போறாங்க. இல்ல சார் கொஞ்சம் லீவ், போன பிறகு விசாரணைக்கு லீவு கேட்டு வந்துருந்தா தெரியுமா, கேட்டு வந்தாலே இப்ப அவர் லீவ்ல தான் இருக்காரு. மறுபடியும் நாளைக்கு அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. லீவு கொடுத்து எத்தனை நாள் ஆகுது, வெயில் முடிஞ்சிருச்சு வாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். என்டிஏ கூட்டணி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி கூட தேர்தல் மாறலாம் என்பது போல சூழல் இருக்குது. நான் அது எல்லாம் யார் கையில இருக்குது, எல்லாம் டெல்லியில இருக்கிறவன் பாத்துக்குவான் போல இருக்குது, மேல இருக்கிறவன் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவாங்கிற மாதிரி இருக்குது. இவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் பழி வாங்கும் செயல்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. அது எப்படி சொல்றது? போயிட்டு வந்தோம்னா சொல்லுவாரு, போயிட்டு வந்த பிறகு சொல்ல மாட்டாரு, வந்தா சொல்லுவாருங்க கண்டிப்பா. அங்க ஊமை குத்துவாங்க. நீங்க வேணா பாருங்க, வந்தா அடுத்து ஒரு மீட்டிங் போறாருல, இப்ப எங்கேயும் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அங்க போயிட்டு கண்டிப்பா நாளைக்கு ஆக்சுவலா அவருடைய பிளான் என்ன தெரியுமா, இந்த தேர்தலுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள நேர்ல வந்து சந்திச்சு கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இவரு தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, என்ன நான் ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது தொண்டர்களை நேரில் சந்திக்க போறாரா, இந்த ஆள் யாரையுமே பார்க்க மாட்டார, 3ஆவது வாரத்தை பேசும்போதே திரும்பி சோத்தை பார்க்க ஆரம்பிச்சுருவார, எப்படி இவர் நேர்காணல் செய்வாரு வேட்பாளர்கள் அப்படிலாம் ஆச்சரியப்படல. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அவர் எதிரில் உட்காந்துட்டு இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீ என்னப்பா பண்ணுவ, என்னன்னா உங்க தொகுதியில திட்டங்கள் இருக்குமா, தலைவரா நான் உங்க படத்தை எல்லாத்தையும் பாத்துருவேன், உங்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்திடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன், என்ன பண்ண போறோம், தொகுதியில எவ்வளவு பேர் இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, உன்னை நேர்ல பாத்துட்டு அது போதும் தலைவா, நேருக்கு நேரம் உட்காந்து பேசிட்டு அது போதும், இதுவே போதும், 10,000 ரூபாய் ஒருத்து எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போறான். ஆக அந்த காமெடி நடக்க இருந்தது. இப்ப அத மாத்தி விசாரணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. டெல்லியில இருந்து தீர்ப்பு எழுத போறாங்க. என்னன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் நம்மளுக்கு வந்து எதிரிகள். அதே போல வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு, ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்மளை வந்து ஒடுக்க பாக்குறாங்க, அதனாலதான் சிபிஐ நம்ம மேல திருப்பி விடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இன்னும் அதே நிலைப்பாடுல தான் இருப்பாரு. சிபிஐ விசாரணை கோரியது யார்? அவங்கதான் கேட்டாங்க. அதிலும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் விசாரணை வேணும்னு கேட்டது அவங்கதான். தமிழ்நாடு அவங்க எஸ்ஐடி தனியா போட்டிருந்தாங்க, அதை ரத்து பண்ணிட்டு சிபிஐ விசாரணை. அப்ப என்ன காரணம்? அண்டர் டீலிங் இருக்குது அவங்களுக்கு. எல்லாம் ஓப்பனாக வந்துருச்சு இல்லை, பிஜேபி அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி இவருக்கு ஆதரவாக பேசியது யாரெல்லாம்?
எல்லாமே எதிர்கட்சிகள் முதல்வரே ஆதரவாக தான் பேசினாரு. அதாவது எல்லாரும் அனுதாபம் தெரிவிச்சார். அனுதாபத்தோட ஒரு தலைவர் பேசினாரு. அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தெரியாம நடந்திருக்கலாம், அது ஒரு விபத்துன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் கூட நின்னு பேசினது அதிமுக பாஜக இதுல பிஜேபியில இருந்து அண்ணாமலை வந்து நேரடியா வந்திருந்தாரு. அங்க இருந்த ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருந்தாரு இல்லையா, கங்கனா ரணாவத் எல்லாம் கூட்டு வந்து மொழிபெயர்த்து எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். தீவிரமாக வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுனது அவங்கதான். ஸோ சப்போர்ட் பண்ணி பேசுனவங்க விஜய்க்கு எதிராக போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ யாரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறது? இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது வந்து தமிழக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஆனா பிஜேபி அவங்களை சப்போர்ட் பண்ணிச்சு, ஏடிஎம்கே சட்டமன்றத்திலே அவருக்காக வாதாடிச்சு. அப்புறம் எப்படி எதிரி ஆவாங்க? இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க திமுக அதிமுக ரெண்டும் எதிரி அந்த மாதிரிலாம். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசுற மாதிரி நீ வந்து எஸ்ஓபி போடு, நான் அவங்கள பத்தி அவதூறு பண்றேன், அவங்கள பத்தி பழி போடுறேன் அப்படிலாம் வந்து சொன்னார். யாராவது பழி போட்டுருக்காங்க அவர் மேல? இது வரைக்கும் யாரும் போடல. அவரே அவர் மேல போட்டுனாலும் அவங்க தான் பழி போட்டாங்க. கரூர்ல ஒரு விபத்து நடக்குது, விஜய் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறார், வேணும்னு தாமதமா வரார். எதுக்காக? கூட்டம் நிறைய சேரணுங்கிறதுக்காக தாமதமா வரார். அதுவும் இல்லாம என்ன பண்றாரு, திருச்சியில இருந்து 2000 பேர்த்தையும் நாமக்கல்ல இருந்து ஒரு 5000 பேர்த்தையும் கூட கூட்டு வந்து அந்த பஸ்ஸும் சேர்ந்து உள்ள போனதுனால அந்த சின்ன இடத்துல நெருக்கடி ஏற்பட்டு விபத்து நடந்துச்சு. இதுதானே? ஆமா. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. விஜய் தான் பொறுப்பு. அதுக்காக மன்னிப்பு கேட்டாரா? இல்ல. நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க சொன்ன இடத்துல நின்று நாங்க பேசணும், அதை தவிர வேற எதுவுமே செய்யல. அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தான், நாங்க வேற இடம் கேட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. வேற இடம்லாம் பார்த்தாச்சு, அது இதை விட சின்ன இடம், இருக்கிறதுல பெரிய இடத்த கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் அவங்கள தாமதப்படுத்தி கூட்டத்தை அதிகப்படுத்தி 40 பேரை கொன்னுட்டு 41 பேரை கொன்னுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆனா என்ன பண்ணீங்க? உடனடியா திமுக சதி, செந்தில் பாலாஜி சதி, ரவுடிகளை வந்து உள்ள அனுப்பி விட்டாரு, கத்தியால குத்துனாங்க, கீர்னாங்க, கழுத்தை அறுத்தாங்க, மயங்கி விழுந்தவர்கள் சாகலாம் இல்ல, ஆம்புலன்ஸ்ல வச்சு அவங்களை கழுத்து நெரிச்சு இவங்க தான் கொன்னுட்டாங்க. இப்படிலாம் சொன்னது யாரு? விஜய் கட்சியை சேர்ந்த மதியழகன் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார், அவருடைய மனைவி அதை பேசினாங்க. இதே விஷயத்த அப்படியே அச்சு பிறலாமல் ஒருத்தர் பேசினார். யாரு? அவங்களுடைய ஃபெலிக்ஸ், தேசிய செய்தி தொடர்பாளர் இல்லையா, அவங்க தான் பேசினாங்க. அப்போ வதந்தி பரப்புனது யாரு? பழிய போட்டது யாரு? அவங்க தானே போட்டாங்க. இவங்க யாரும் அப்படி சொல்லலையே. அவங்க சம்பவத்தை டீகேட் பண்றாங்க. இந்த விபத்துக்கு யார் காரணம், யார் நிகழ்ச்சி நடத்தினாங்களோ அவங்க தான் காரணம். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு எதை சொல்ல முடியும் தெரியுமா? பாதுகாப்பு கொடுக்கலன்னு யாரோ ஒருத்தன் வந்து பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான் இல்லையா, உள்ள வந்து கூட்டத்துக்குள்ள ஒரு கும்பல் வந்து கையில கத்தியாதுன்னு உள்ள பூந்துச்சு, போலீஸ் வேடிக்கை பார்த்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் போலீஸ் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல, ரவுடிகள் உள்ள பூந்தாங்க தடுக்கல, அவன் கண்ணு முன்னாடி இது நடந்துச்சுன்னு சொல்லலாம். இது அப்படியே நடந்துச்சு இல்ல. ரவுடிசம் நடந்துச்சா, கொலைகள் நடந்துச்சா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு நெருக்கடி. இதுக்கு காரணம் அப்போ என்னன்னா, ஒரு நிர்வாகம் உனக்கு தெரியல, நீ ஒரு கூமுட்டை தற்குறி இதானே, உனக்கு எதுவுமே தெரியல. ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு கூட உனக்கு தெரியல, ஒரு பப்ளிக்கை வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கூட உனக்கு தெரியல, அதனால ஒரு விபத்து நடந்திருக்குதுங்கிறது கூட உனக்கு புரியல அப்படின்னா, இவங்க ரசிகர்களுக்கும் புரியல அப்படின்னா, ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, பழி அடுத்தவங்க மேல போடுவாங்க. ஆமா, அது ஈஸியா போறாங்க. இப்போ ஒரு ரீசெண்டா கூட ஒரு பேசும்போது சொன்னார்ல, கண் கலங்கி ஏன் சார் என் மேல பழி போட்டீங்க, ஏன் சார் என் மேல பழி போட்டீங்க, நண்பர்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் சார் என் மேல பழிய போட்டீங்க? உன் மேல யாரும் பழி போடல, முதலமைச்சர் பழியே போடவில்லை, இன்னொன்னு பேர கூட சொல்லல இல்லையா? அப்ப பழி போடுற வேலைகளை செய்தது யாரு? நீங்க தான் செஞ்சீங்க. எதுக்கு? நீங்க அங்க இருந்து ஓடி போயிட்டீங்க. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குது, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. உங்க கட்சிக்காரங்க யாரும் இல்லை, உங்க நிர்வாகிகள் யாரும் இல்லை, உங்க தலைமை கமிட்டியில உள்ளவங்க யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயாச்சு. தலைமை கமிட்டியில உள்ளவனாவது கரூர் எல்லையில நின்னுன்றான், யாரும் பார்க்கல, சொல்ல வேண்டியதுதான். சரி, அப்படியே கூட இருக்கட்டும், விபத்து கரூர்ல நடந்திருக்குது, நீ ஏன் எல்லைக்கு போன? போலீஸ் போக சொன்னாங்க. போலீஸ் போக சொன்னா பெரியவியா? செத்து கிடக்கிறது உங்க ஆளுப்பா, உங்க உறவு, உங்க மருமகன், உங்க அக்கா பையன், உங்க தங்கச்சி பையன், உங்க பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் தானே, உங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் தானே. பொண்ணா போயிருவீங்களா நீங்க? போலீஸ் போக சொல்லிடுச்சுப்பா, நீங்க போயிருவீங்களான்னு கேக்குறேன். அது எப்படி போக முடியும்? போக முடியாதுன்னு தானே சொல்லணும். இது ஏன் சொந்தம், ஏன் உறவு, ஏன் ரத்தம், ஏன் குடும்பம், தமிழ்நாடு ஏன் குடும்பம். அவன் செத்து கிடக்குறான், நான் விட்டுட்டு போவனான்னு சொல்லணும்ல. விஜய் ஏன் ஓடி போனாரு? ஆதவர்ஜனா ஏன் ஓடி போனாரு? நிர்மல்குமார் ஏன் ஓடி போனாரு? மதியழகன் ஏன் ஓடி போனாரு? புஷி ஆனந்த் ஏன் ஓடி போனாரு?
புசியானது தனி எப்பவுமே செப்பரேட் கார்ல தான் வருவாப்புல. இல்லை, செப்பரேட் கார்ல வந்து வரட்டுங்க செப்பரேட் கார்லயே காணாம போயிட்டாரு. வரட்டுங்க, ஒரு விபத்து கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது, ஆஸ்பத்திரியில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸா வந்து போயிட்டு இருக்குது, 50 ஆம்புலன்ஸுக்கு மேல வந்து போயிட்டு இருக்குது, உங்க ஆளுங்க ஆம்புலன்ஸ் தடுக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க. நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் நடந்தது. எதனால நடந்துச்சு நீங்க கிளப்பி விட்டு அந்த பொய் பிரச்சாரத்தினால இல்லையா? அது எடப்பாடியாருன்னு கிளப்பி விட்டாரு, நீங்களும் அதே சொன்னீங்க. அப்போ ஆம்புலன்ஸை வந்து வேலை செய்ய விடாம அவங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் 20-30 பேரை காப்பாற்றிருக்கலாம். ஏன் அதுவும் செய்யலை? சரி, ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்கல்ல, அங்கே என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம், இப்போ எட்டி பார்க்கலாம். சார் நீங்கள் வேணா போங்க சார், எங்களுக்கு மனசு இல்லை, நாங்கள் இருந்து பார்க்குறோன்னு ஆதோ ஒரிஜினா வந்திருக்கலாம்ல. வந்திருக்கலாம், மாவட்ட செயலர் வந்திருக்கலாம், இல்ல வந்து மாவட்ட செயலர் கூட வேணாம், அது கீழே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு பொறுப்பாளர் கூட, ஒன்றியம், வட்டம், சதுரம், ஏதோ முக்கோணம், ஏதாவது ஒன்றா வந்திருக்கலாம்ல. அந்த அதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இன்னும் அங்க வேலை செஞ்சிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணி. திமுக காரன் அதிமுக காரன்னு வேலை செய்யறான். ஆமா, அங்க நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க, திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் கை கோர்த்துக்கிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாங்கன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழியை ஒழுங்குபடுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்றான். திமுக காரனும் அதிமுக காரனும் களத்துக்கு ஓடி வந்து வேலை செய்யற அளவுக்கு நேரம் இருந்திருக்குது. ஏன் உங்களால அதை ஜட்ஜ் பண்ண முடியல? ஜட்ஜ் பண்ண முடியலையா? அல்லது ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்னு ஓடினீங்களா? அது பக்கா ஒளியறது. அப்போ ஒரு பக்கா கோலை, நிர்வாகம் தெரியல, அறிவு இல்லை, அனுபவம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அனுபவம்லாம் ஒரு விஷயமே கிடையாது பாஸ், நல்ல எண்ணம் இருந்தா போதும் அப்படின்றீங்கல்ல, அதுதான் தப்பு. இங்க அனுபவங்கிறது என்ன? திமுக காரன் கூட்டம் நடத்துறான், அதிமுக காரன் கூட்டம் நடத்துறான், நாம் தமிழர்காரன் கூட்டம் நடத்துறான். ஆமா, அங்க ஒரு சாவு விழுதா? சனியை நீ வந்தாலே சாவுன்னு சொல்றாங்க. சனிக்கிழமை வந்தாலே ஒரே சாவு, சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீ வந்து ஃபேமஸ் ஆகிட்ட. இதுல இந்த கொலைகள்ல ஒரு வெளி மாநிலத்துக்காரன்ட்ட வந்து அந்த காடை கொடுத்து விட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டமா அது, அப்போ அவனை அனுப்பி விட்டுக்கிறான், அவன் செத்து போயிருக்கிறான். என்ன காரணம்னு சொன்னா தெரியுமா? அவர் வந்து ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவர், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உறவினர்கள் வந்து சொன்னாங்க அப்படி எதுவுமே கிடையாது, ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருந்தாரு அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்போ நீ எல்லாத்துலேயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொறுப்பேற்பதில்லை, ஓடி போய் விடுவது, இல்லைன்னா தட்டி கழிப்புது. அது எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லைங்க, நாங்க அதை பண்ணவே இல்லைங்க. ஒருத்தனை கூட்டு போறது, அவன் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடுறது. இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் இல்லையா? உன்னை நம்பி வந்தவங்களை கைவிட்டுட்டு ஓடுறது அயோக்கியத்தனம் இல்லையா? ஆனா அத்தனையும் செஞ்சுட்டு எங்க மேல பழி போடுறீங்களே முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாப்படி, பழி போடுறீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்றாப்படி. இப்போ அந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்குது. சிபிஐ விசாரணையில் விஜயும் சேர்க்க இருப்பதாக தகவல். ஓகே, அப்ப சேர்த்துட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப விசாரணை போன இடத்துல ஒரு அரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஆமா, திகார் சிறையில உள்ளதுக்கு வச்சிருவாங்க. விஜயெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு வதந்தி கலப்பினாலே பயந்துவாரு. சரியா? புரியுது. இல்ல, அவர் கொஞ்சம் தைரியமான ஆள் தான். ஒண்ணு வீட்டுல இருப்ப இல்ல ஆபீஸ்ல இருப்பீங்க சார். உங்களால வந்து ஏசி இல்லாமலே இருக்க முடியாது. அவ்வளவு நீங்க இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மதுரை கூட்டம், 440 பேர் மயங்கி விழுந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? முட்டை வெயில்ல கூடாரம் இல்லாமல் அத்தனை பேரையும் நீ உட்கார வைக்கிறீங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க எல்லாரும்? காலையிலே முந்தின நாள் நைட்டே வந்துட்டாங்க. காலைல வந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்கிறோம், தண்ணி டேங்காக வச்சிருக்கிறோம், பைப் லைன் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னாங்க. பைப்பை திறந்து பார்த்தா வெறும் காற்று தான் வருது, தண்ணி வரல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நீங்கள் 5 கிலோமீட்டர் எந்த பக்கம் தான் கடைகள் இருக்குது, உள்ள கடைகள் யாரையும் நீங்கள் அலோவ் பண்ணலை. நீங்கள் வச்சிருக்கிற ஆளுகளை ரேட் அதிகமாக வச்சு வித்துட்டு இருக்கிறா, அது நல்லாவும் இல்லை, சாப்பாடும் நல்லா இல்லை, தரமாகவும் இல்லைன்னு அங்கே உள்ளவங்களே விமர்சனம் சொல்கிறாங்க. இப்போ தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, முட்டை வெயிலில் காத்து கிடந்தாங்க. 440 பேர் ஆம்புலன்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதில் 3 பேர் செத்து போயிட்டாங்க. சரிதா? அப்படி செத்து போனதுக்கு பிறகு அவருக்கு துணையாக யாராவது வந்தாங்களா? அவங்க கட்சிக்காரன் வந்தாங்களா? இல்லை. ஊட்டியிலிருந்து அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்ட மாவட்ட செயலாளர் ஓடி போயிட்டார். அவர் கூப்பிட்டு தகவல் சொல்கிறாங்க, அவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் சாதியை சேர்ந்தவர். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமைப்புகள் வந்து போகிறாங்க. நான் பேட்டி எடுத்திருக்கிறேன், அதனால சொல்கிறேன். அவங்க நேரில் போய் அவங்க அந்த பிரச்சனைகளை வந்து என்ன ஏதுன்னு போலீஸ் விவகாரங்கள், வழக்கு, அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. கட்சியிலேருந்து பார்க்க கூட வரல, தகவல் சொல்லாமலாம் இல்லை, ஓடி போயிட்டாங்க. இப்படி இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ போன வாரம் நடந்த ஒரு தம்பி பைக்ல போய் கீழே விழுந்து அடிப்படையில் அவங்க அப்பாவோட பேட்டி கொடுத்துருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து என்ன சார் பண்ண போறாங்கன்னு சொன்னார் இல்லையா? சொன்னாரு. இன்னைக்கு அன்பில் மகேஷ் போய் பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுவாங்க, நடிப்பு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி சார், அவர் நடிகர் கிடையாது, அரசியல்வாதி.
ஆனா உங்க அண்ணன் நடிகர் தானே, சும்மா நடிப்புக்காக போக வேண்டியது தானே. ஆமா, இதுக்கு போனார்ல இந்த கள்ளசாராயத்தை எனக்கு அடிபட்டு பாக்குறதுக்கு. விஜய் அண்ணாவை பாக்குறதுக்கு போனேன். போற வழியில ஆக்சிடென்ட். அவங்க தான் கூட்டு போனாங்க, வண்டி முன்னாடியே கூட்டு போனாங்க. போற வழியில ஆக்சிடென்ட், அடிபட்டு கீழே வந்தாச்சு. ஒருத்தனுக்கு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு, இன்னொருத்தனுக்கு பிளட் கிளாட், இதுல தலையில மூளையில பிளட் கிளாட்டு. சாவு வருவதற்கு கூட வாய்ப்பு உள்ள பிரச்சனை இது. தெரியல, வலிப்பு வந்துடும், திடீர்னு வலிப்பு வந்துடும். ரொம்ப டேஞ்சரான பொசிஷன். என்ன ஏதுன்னு கேட்கறது கூட உங்க கட்சிக்கார யாரும் போலயே. நீ அதுல என்ன பண்ணீங்க, போலீஸ் வண்டி ரிவர்ஸ்ல வந்ததுனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒரு புறணியை கிளப்பினீங்க. அப்புறம் அந்த வீடியோ எடுத்து பாட்டாச்சு. அப்படிலாம் இல்லை, அது நின்றுகிட்டு வண்டி மேல போய் மோதிட்டு. ஆமா, இவனுக்கு பராக்க பார்த்துக்கிட்டு போனானுங்க, இடிச்சு விழுந்து இன்னைக்கு வந்து உயிருக்கு ஆபத்து நிலையில இருக்கிறாங்க. போய் பார்த்தது யாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பாக்குறாரு. மருத்துவ செலவு 2 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அவரு போய் பணம் கட்டுறதுக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். எங்க போனீங்க? உங்க கவலையெல்லாம் என்ன? தளபதியை வெளியே வர விடாம தடுக்கிறாங்களாம். யார் தடுக்கிறா? 12ஆம் தேதி போராட்டம். 12ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா, நல்ல கோரிக்கை தான். அதுக்கப்புறம் எஸ்ஓபியை ரத்து செய்யணுமா, எதுக்கு? அப்போதானே இன்னும் 40 பேர். இன்னும் 40 பேர்லாம் இல்ல, இவனுக்கு இன்னும் பெருசா பிளான் பண்றானுங்க. இப்ப ஒரு 4998 பேரை கூட்டினாலே அதுல சாவு விழுது. நீ அதுக்கு மேல கூட்டத்தை கூட்டி கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ற அப்படின்னா அது எப்படி ஒரு அரசாங்கம் அனுமதிக்கும்? உனக்கு இரக்கம் கிடையாது. இப்போ பவன் கல்யாணம் கணக்கு நீ சொல்றது போல, பவன் கல்யாணம் தானே அவர் போராட்டத்துல கூட்டம் வரும். ஆனா அவர் இத்தனை பேர் இறந்து போனாங்கன்றதெல்லாம் அவங்க சொன்ன டைமுக்கு வராங்க, அப்படிதானே? இன்னொன்னு, இந்த பகல் நேரத்துல கூட்டம் போடுறது இல்லை, அவங்க சாயந்தர நேரத்துல கூட்டம் வைக்கிறாங்க. அப்ப 5 மணிக்கு மேல எல்லாருக்கும் சேர் போட்டு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து எனர்ஜி பெருசா லாஸ் ஆகாது. ஏன்? நீங்க வெயில்ல இல்ல. ஆமா, இங்க வெயில்ல கடந்து காயிறானா அவன், உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகுதா? இப்ப இது ஒரு கேள்வி இருக்குல்ல, பகல்ல நடத்த வேண்டிய அவசியம்னா அதுவும் வந்து வெட்ட வெயில்ல வர்றதே மாசத்துல 1 முறை 2 முறை. இதுல எதுக்கு வெட்ட வெயில்ல மொட்டை வெயில்ல நடத்தணும்னு நினைக்கிறேன்? கரெக்டா அந்த 5-6 ரிட்டர்ன் போய் இவர் ஏசி வண்டியில வந்துடுறாரு, ஏசி கார்ல வராரு, ஏசி வேன்ல வராரு, ஏசி பஸ்ஸுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறாரு. எது வரைக்கும்? கூட்டம் தொடங்குற வரைக்கும். அந்த 1/2 hour தான் வெளியில இருக்கிறது. இப்ப 1/2 hourங்கிறது பெரிய டைம். அது அவ்வளவு நேரம்லாம் அவரு பேசுறது இல்ல. நானே 3 நிமிஷம் தான் பேசுறேன் அப்படி. இப்பதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுறாரு. அது வரைக்கும் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கணும். நீ எல்லாருமே ஏசியில உட்காந்துருப்பீங்க. அவன் ஏன் வெயில்ல சாவணும்? இப்ப இதெல்லாம் சொல்லி தான் இப்போ பந்தல் போட்டுருக்குது. ஸோ உனக்கு அனுபவம் இல்லைன்னா இவ்வளவு தவறுகள் நடக்கும். இன்னொன்னு, அவங்க மேல அக்கறை இல்லைனாலும் இந்த தவறுகள் நடக்கும், இல்லையா? இப்ப எதுக்குமே நீ வந்து பொறுப்பேற்றுக்க மாட்ட. அப்புறம் யார் பொறுப்பெடுத்துக்கணும்? போலீஸ் பொறுப்பெடுத்துக்கணும். இப்போ போலீஸ் பொறுப்பெடுத்துக்குச்சு, அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்குச்சு. எஸ்ஓபின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஐயோ எஸ்ஓபி கொண்டு வந்துட்டாங்க. எஸ்ஓபி கொண்டு வந்தா விஜய் வெளியே வருவதற்கு ஏதாவது தடை இருக்குதா? என்ன தடை? மற்ற கட்சிகளும் மீட்டிங் நடத்தி தானே இருக்குது. அதே எஸ்ஓபியில விஜய் வெளியே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குல்ல, ரூல்ஸ் இருக்குதா? இல்ல. என்ன சொல்லிருக்கு எஸ்ஓபி? நீ கரெக்டா பிளான் பண்ணி நடத்த சொல்லிருக்கு. முன்னாடி எவ்வளவு பேர் வராங்கன்னு கரெக்டா 50,000 பேருக்கு மேல நீ கூட்டுறீங்க அப்படின்னா நீ வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும். ஆமா சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்கு? ரோட் ஷோக்கு தான் எஸ்ஓபி. நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு கிடையாது, தடை இல்லை. எதுக்கு தடை இல்லை? மாநாடு நடத்துவதற்கு தடை இல்லை. மாநாடு நடத்துவதற்கு என்ன சொல்லுவாங்க? இடம் சௌகரியமா இருக்குதா, ஒழுங்கா பந்தல் போட்டிருக்கீங்களா, தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா, இதை உத்தரவாதப்படுத்துங்கன்னு கேட்பாங்க. பெரும்பாலும் பல மாதத்துக்கு முன்னாடியே மாநாட்டுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும். அதனால அது அனுபவம் இருக்கிற எல்லாருக்கும், கட்சி நடத்திய கூட்டம் நடத்திய அனுபவம் இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். நான் தான் சொல்றேன், அனுபவம் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைன்றீங்கல்ல. அனுபவம் இல்லைன்னா இது எதுவுமே தெரியாது. அப்போ அனுபவம் உள்ளவன் அது யோசிக்க மாட்டான். இப்போ நீங்க இதே விஜய் கட்சியை சேர்ந்த கோபி தொகுதியை சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அவர்கிட்ட வந்து மக்கள் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு? இது எல்லாருக்கும் உள்ளதுதான் சொன்னாரு. அப்படிதானே? எப்படி சொல்ல இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது எப்பவுமே உள்ளதுதான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? இப்போ என்னன்னா, இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. வெளியே வராததுக்கு காரணத்தை தேடுறாங்க. அந்த ஆள் ஒரு சோம்பேறியா இருக்கிறாரு, அந்த ஆள் வந்து சுகவாசியா இருக்கிறாரு, அந்த ஆள் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு
அப்படின்றத யார் சொல்லணும்? உன் கட்சிக்காரன்னு சொல்லணும். ஆமா. இப்போ திமுக தலைவர் இப்படி வெளியே வராமல் இருந்திருந்தா திமுககாரன் பேசுவான். பிசிகேவில் தலைவர் வெளியே வராமல் இருந்தா பிசிகேகாரன் பேசுவான். அப்படித்தானே? ஆமா. ஏன் இங்க கேட்கணும்ல நீங்க? சார் உங்க தலைவர் வெளியே வரமாட்டேன்றா சார். அது கேட்கறதுக்கு முன்னாடி தான் அவங்க பதில் சொல்லிடுறாங்களே. முழு நேரம் அரசியல்வாதியா வந்துட்டல்ல, உனக்கு லீவே போடக்கூடாது. நீ சட்டப்படி சனி ஞாயிறு கூட நீ லீவ் விடக்கூடாது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி முடியற வரைக்கும் அவர் முழு நேரம் அரசியல்வாதி கிடையாதுங்க. ஜனநாயகன் படம் எடுக்கிற வரைக்கும் தான். ரிலீஸ் பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அது என்னவோ வெளியே வந்துட்டா, நீ அரசியல் வெளியே வந்துட்டல்ல, முதலமைச்சர் பதவியே வந்து எனக்கு எழுதி வச்சாச்சு, நான் வந்துட போறேன்னு சொல்றல்ல, வெளியே வா, தினசரி வெளியே வா. ஏன் பகல் வெளியே வந்துட்டு இருக்கிற, சாயந்தரம் வெளியே வா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்கு போயிருக்கலாமே. அது பாவம் புசி தான் கஷ்டம். இல்ல இட்னு போறதுதான் கஷ்டம். அவருதான் கஷ்டம். இவர்கிட்ட கிளம்பி வந்து போறாரு. புசி தான் முன்னாடி எல்லா எஸ்கார்டு வேலையும் அவரே. இதை சொல்றாங்க இல்லையா, அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போது பிரச்சனை ஆயிருது. அதுக்கப்புறம் கூட்டம் நடத்திட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு வரும்போது எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க, அதனால பிரச்சனைன்னு சொல்றாங்க இல்லையா. இதே ஆளுங்க புதுக்கோட்டை போகும்போது இந்த பிரச்சனை வந்துச்சா? வரல. ஏன் வரல? ஏன் வரல அப்படின்னா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் சார். கட்சிக்காரன்ட்ட நீ வந்து இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா வரமாட்டான். இன்னொன்னு எந்த ரூட் வராருன்னு சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைல்ல. இல்லைங்க, எங்க கிட்ட வராரு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வர வேண்டாம்னு சொன்னா வரமாட்டான். இப்ப நீ ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டா இருந்தாங்க. ஆமா. இல்ல நீ இத்தனை வருஷம் 30 வருஷம் நடிச்சிருக்கிறல்ல, 33 வருஷம் ஷூட்டிங் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிற, ஃபிளைட்ல தானே போயிட்டு வந்துட்டு இருக்கிற. ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல. இப்ப நீங்க ஃபிளைட்டு எது வரைக்கும் போகும்? ஏர்போர்ட் வரைக்கும் தானே போகும். இப்ப திருச்சியில இருந்து அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னா திருச்சியில இறங்கி கார்ல தானே போயிருந்திருப்பாரு. இப்ப நீங்க கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டிக்கு போறா இருந்தா ஊட்டியில ஃபிளைட் இல்ல, கோயம்புத்தூர் தான். ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து கார்ல தானே போனாங்க. அங்கெல்லாம் கும்பல் கூடலையே. இப்ப எப்போ கும்பல் கூப்பிடுது? வான்னு சொன்னா வரான். இவ்வளவுதான் காரணம். அதனாலதான் அவங்க புதுக்கோட்டைக்கு போகும்போதோ அல்லது திருவாரூருக்கு போகும்போதோ கூட்டம் வரல. கிளம்புனாரு நேரா போய் சேர்ந்துட்டாரு. அங்க 3000 பேர் இருந்தாங்க, பேசிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் கூட்டம் கூடல, கும்பல் தெரியல. சாதாரணமா அந்த வீடியோவை பார்க்கும்போது, லைவ்ல பார்க்கும்போது சாதாரணமா ஒரு பஸ் போகுது, பின்னாடி 2 காரு, முன்னாடி ஒரு ஜீப்பு போகுது, இவ்வளவுதான். அப்ப அது ஒரு மாஸ் இல்ல, கும்பல் நிறைய வேணும், மாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க கொண்டு வந்தீங்க. உங்க பிளான் முதல்ல அங்க கிடையாது இல்ல. நீங்க அன்னைக்கு வந்து கரூர்ல கூட்டம் நடத்த வேண்டிய டேட் கிடையாது இல்ல, உங்க பிளான்ல இது கிடையாது இல்ல. எங்க இருந்துச்சு அது? வந்து வேற எங்கேயும். நீ சேலம் நாமக்கல் நடத்துறதா, வேலூர், அதுக்கப்புறம் அடுத்து வேலூர், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அங்கேயும் போனீங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி 2.5 லட்சம் பேரை கூட்டி கூட்டம் நடத்திட்டார். அது கவுண்டர் கூட 2.5 பேர்ல போய் அதுக்கு தானே இப்ப கூட்டு போய் கொலை பண்ண. ஆமா. கொலை செஞ்சது யாரு? பழி யார் மேல போட்டீங்க? செந்தில் பாலாஜி மேல. செந்தில் பாலாஜி அழகா கேட்டார், சார் அங்க செருப்பு கிடந்தது பாத்தீங்களா? ஆமா. கொடி கிடந்தது பாத்தீங்களா? துண்டு கிடந்தது பாத்தீங்களா? வாட்டர் பாட்டில் ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்டார். வாட்டர் பாட்டிலே இல்லைங்க. தண்ணி குடிச்சிருந்தா காலி வாட்டர் பாட்டில் கிடந்திருக்கும் சார். காலி வாட்டர் பாட்டிலே கிடையாதுங்கன்னு சொல்றாங்க. தண்ணியே கொடுக்கல. இவங்க அளப்பற தாங்காம கடைகளெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. மரத்து மேல ஏறுறான், காய்கறி மேல ஏறுறான், கடை மேல ஏறுறான், அதுக்கு மேல சீட்டு போட்டுக்கிறாங்க, அது மேல ஏறுறான், கம்பு இருந்ததுன்னு அது மேல ஏறுறான். அட குரங்கு கூட்டமா இருக்குது போல இருக்குன்னு அத்தனை பேர் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு டிசிப்ளின் வேணுமா இல்லையா? டிசிப்ளினை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? கற்றுக் கொடுக்காம ஒரு கும்பலை கூட்டி வச்சுட்டு நீங்க எஸ்ஓபின்னு இருக்கிறீங்க. எஸ்ஓபியை என்ன கேட்டா இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்போ இவர் ஏமாத்துறாரு. 5000 பேருக்கு மேல வந்தா அங்க யாராவது இறந்திருந்தால் யார் பொறுப்பேற்கணும்? கூட்டம் நடத்துறவங்க பொறுப்பேற்கணும். அப்ப அதுக்காக 5000ன்னு சொல்லாம 4998ன்றான். எவ்வளவு அயோக்கியத்தனம். அதுல ஒருத்தர் வட இந்திய பையன் சிராஜ்னு ஒரு பையன் செத்து போனால, அவங்க இழப்பீடு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவ்வளவுதான், ஏமாத்தியாச்சு. புரியுது. இப்ப இவங்க கூட பைக்ல வந்தாங்கல்ல, அவங்களை ஏதாவது ஆச்சுன்னா இழப்பீடு கொடுக்க தேவையில்லை. அவனா வந்தா அவனா செத்தான். ஆமா, நான் ரோட் ஷோ பண்ணல. நான் வேணும்னால வண்டியை பொறுமையா. எங்க தலைவருக்கும் மாஸ் தலைவருங்க. அவரை பார்த்தா மக்கள் அப்படியே கூடி வருவாங்க, முட்டிட்டு சாவாங்க. அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியுமா அப்படின்றீங்க சார்? அது ரசிகர்கள் அப்படி செய்யலாம் சார். இது கட்சி தானே. நீங்க என்ன சொல்றீங்க? கட்சி எப்படி இருக்கணும்? ஒரு இராணுவம் மாதிரி இருக்கணும். தலைமை தளபதி உத்தரவு போட்டா அத்தனை பேர் நிக்கணும். ஆமா. போனா போனோம், உட்காருனா உட்காரணும், பின்னாடி போனா பின்னாடி போறோம். இதானே கட்சி. இது கட்சியா? இது இன்னும் ரசிகர்களாவே இருக்கிறாங்க. ரசிகர்களா மட்டும் இல்ல, அது ஒரு கும்பலா இருக்குது.
விஜய் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் வரப்போகிற அப்டேட்ஸை வச்சு அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசினதற்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.